வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கோடிங் அண்ட் டீகோடிங் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி லெட்டர் கோடிங் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் லெட்டர் அண்ட் நம்பர் ரெண்டு சேர்த்தா அந்த கோடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 2 மாடல் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய மாடல் நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே ஓனாக போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 2ல் ஹார்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8, 15, 18, 19, 5 அப்படின்னா பீக்குங்கிற வேர்டை நம்ம வந்து எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பார்த்தவங்க எங்களுக்கு தெரியுது என்னையா இது, ஹைச்சுக்கு பதிலாக 8 கொடுத்துருக்காங்க, ஓக்கு பதிலாக 15 கொடுத்துருக்காங்க, ஆருக்கு பதிலாக 18 கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கு பதிலாக 19 கொடுத்துருக்காங்க, ஈக்கு பதிலாக 5 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களை ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து நம்ம வேகமாக பண்ணணும் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸ்னுடைய பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு தரவாக தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி நான் வச்சுக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்னா E E for 5, J for 10, O for 15, T for 20 and Y for 25 அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது ஈக்குனோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ அதே மாதிரி ஓக்குள்ள வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து லெட்டர்ஸ்னுடைய அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு தான் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட், அப்போ பீக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஈனா 5, ஏனா 1, கே அண்ட் பி. பீக்குன்னு என்ன, ஓ அடுத்தது என்ன வரும், பி, ஓபி அப்படி தானே வரும். O15 அப்போ பி என்ன வரும், 16. அப்போ 16, ஈனுடைய வேல்யூ 5, ஏனுடைய வேல்யூ 1. அடுத்தாப்புல இன்னொன்று என்ன இருக்கணும், கேனுடைய வேல்யூ என்ன. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்களேன், 16ல் வந்து இது ஸ்டார்ட் ஆகலை, அப்போ இது கிடையாது. 16ல் இது ஸ்டார்ட் ஆகலை, இதுவும் கிடையாது. 16ல் இந்த நம்பரும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன, 16 இது ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நமக்கு கணக்குப்படி 51 வருது. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஆனால் இங்கே பார்க்கும்போது நன்னுன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா கேனுடைய வேல்யூ என்ன. அப்போ கே எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள், KLMN. ரைட்டா, அப்போ எம்னுடைய வேல்யூ ஏற்கனவே தெரியும் 13. அப்போ கேனுடைய வேல்யூ 11 தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது, இது கரெக்டு. புரியுதுங்களா? 16, 51, 11 கரெக்டுங்களா? இப்படி தான் இதனுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த மாடலில் நிறைய சம்மு கேட்கலாம். நீங்கள் போட உங்களுக்கு வந்து அதில் ஈஸியாக பழகுவீங்க. இப்போது நம்ம 2வது ஒரு சம் மாடல் பார்ப்போம். இங்கே பாருங்கள், டிசம்பர் அப்படிங்கிற மந்த்து 55, மேங்கிற மந்த்தை 39, ஜூனுங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இதில் நமக்கு நிறைய குழப்பம் வரும். இது என்னடா, டிசம்பர் மாதத்தில் வந்து 31 நாள் தானே, நாள் கணக்கில் வச்சுருக்காங்களா, இல்லை மேலே 39 வரல, அப்போ நாள் கணக்கு வச்சு இவங்க போடலை. சரி, இவங்க எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து லாஜிக்கை முதல்ல கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய வேர்டு எடுத்தோன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஆனால் 2 க்ளூவில் சின்ன க்ளூ வந்து மே அப்படின்னு இருக்கு. இந்த 39க்கும் இந்த மேயும் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு இந்த பிளேஸ் வேல்யூ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களோட பிளேஸ் வேல்யூ மனப்பாடமாக தெரியணும் அப்படின்னு. இப்போ மேயினுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 13. அதாவது எம்ங்கிற பிளேஸ் வேல்யூ 13, ஏங்கிறது 1, ஒய்ங்கிறது 25. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துருச்சு இல்லை ஆன்சரு. எப்படி இருக்குது, 25, 13, 38, 1, 39. அப்போ இப்போ நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்படின்னா, இந்த வேர்டில் ஒவ்வொரு லெட்டர்னுடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த பிளேஸ் வேல்யூவை கூட்டி வச்சுருக்காங்க. அதுதான் 39 அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ நம்ம இங்கே பாருங்களேன், ஜூன் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ நம்ம இங்கிட்டு போகவே வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். இப்போ ஜூன் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ என்னது, இ அப்படிங்கிறது 5, அதாவது ஈஜோடி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே முதல் வீடியோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஈங்கிறது 5, ஜேங்கிறது 10, ஓங்கிறது 15, டீங்கிறது 20, ஒய்ங்கிறது 25. அதுபடி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஈங்கிறது 5. அப்போ என்னங்கிறது என்ன அப்படின்னா 14. கரெக்டாக? எம் அண்ட் என் வந்து நடுவில்னு சொல்லியிருக்கேன். M13னா என் வந்து 14. இப்போ யூ, அப்போது UVWXYZ அப்படி தானே இருக்கும். அப்போ யூனுடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள், சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். UVWXYZ. நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ தெரியும். ஈஜோட்டியில் ஒய்யினுடைய வேல்யூ என்ன, ஒய்யினுடைய வேல்யூ வந்து 25. இதை நீங்கள் சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியலன்னா UVWXY. இப்போ இது 25, 24, 23, 22, இது 21. அப்போ யூனுடைய வேல்யூ 21. இப்போ ஜேனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ABCDEF. நம்ம ஈஜோடி அப்படிங்கிறதுலே பார்த்துருக்கோம். இது 10 அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அப்போ 10, 21, 31, 41, 41, 41, 41 நாளும்
45 5 50. ஸோ இங்கே டி தான் ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சுங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த லாஜிக்கில் தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம உடனே சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு மாடலில் இன்னொருக்கா பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்துக்குமார்.